சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. கயல், ஹாய் ஆனந்த். என்ன ஆனந்த், ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்ட. உள்ளவா. கயல் கயல், எழில். எழில் வேலை விஷயமா பேங்க்குக்கு போயிருக்காரு. நானும் கால் பண்ண எடுக்கல. இல்ல கயல், எழில் வெளியில தான் இருக்கான். எழில் வெளியே இருக்காரா? எழில், என்னாச்சு? சட்டையெல்லாம் எப்படி இருக்கு? சொல்றேன். ஏய், என்னாச்சு? நான் சொல்றேன், உள்ளவா. இல்ல, நான் கேட்டுட்டே இருக்கேன். ஏய், என்னாச்சு எழில்? என்னாச்சு? பேசுங்க. உள்ள போய் பேசிக்கலாம். சரி வாங்க. எழில், எழில் என்னாச்சு சொல்லுங்க. மாப்பிள்ள, என்னாச்சு? மா இருமா, கேட்டுட்டு இருக்கேன்ல. எழில், என்னாச்சு? என்ன நடந்தது? ஏன் இப்படி மேலெல்லாம் சேரும் சகதியுமா இருக்கு? என்னாச்சு? ஏன் எங்கேயாச்சும் விழுந்துட்டீங்களா? இல்ல. என்னாச்சு எழிலுக்கு? அதை ஏன் கேக்குற கயல்? இன்னைக்கு அவன் யார் முகத்துல முழிச்சானே தெரியல. பிரச்சனை அவனை தேடி வந்திருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்ல. பேங்க்குக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு போனீங்க. அதுக்குள்ள என்ன பிரச்சனை ஆச்சு? ஐயோ கயல், அது வந்து பேங்க்குக்கு போறதுக்காக ஆட்டோல போயிட்டு இருந்தப்ப திடீர்னு ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப வழியில இறங்கி வேற ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப அப்போ ஒரு பொறுக்கி ராஸ்கல் கண்ணு மண்ணு தெரியாம தாறு மறையனை இடிக்கிற மாதிரி ஆட்டோ ஓட்டிட்டு வந்து அங்கிருந்த சேரெல்லாம் என் மேல அடிச்சுட்டு போயிட்டான். ஐயோ எழில், உங்களுக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒன்றும் ஆகல. எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை தேடி போய் அடிக்க போனேன். அங்க 2 பேருக்கும் கை கலப்பாயிடுச்சு. அதனால பேங்க் போக முடியாம போச்சு. என்னது? அப்ப நீங்க பேங்க்குக்கு போலியா எழில்? எப்படி என்ன இப்படியே போய் மேனேஜர் முன்னாடி நிக்க சொல்றீங்க? வீட்டுக்கு வந்துட்டு போலாம் நினைக்கிறதுக்குள்ள பேங்க் மேனேஜர் கிளம்பி போயிட்டாரு. எல்லாமே சொதப்பிருச்சு. எழில், கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. அந்த ஆட்டோக்காரன் கிட்ட சண்டை போட போகாம இருந்திருந்தா நீங்க கரெக்ட் டைம்க்கு பேங்க்குக்கு போயிருக்கலாம்ல. நீங்க என்ன கோவப்பட்டு துரத்திட்டு போய் சண்டை போட்டிருக்கீங்க. நான் என்ன வேணும்னு போய் சண்டை போட்டேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்ல? சும்மா எதுவுமே தெரியாம பொறுமையாரு, கோவப்படாத. எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்க கயல். நீ என் மேல ஒருத்தர் சேர் அடிச்சுட்டு போவான், அடிச்சுட்டு போன அமைதியா நிக்க சொல்றியா? மாப்பிள்ள, எழில், நான் அப்படி சொல்லல. வேற எப்படி கயல் சொல்ற? நீ எல்லா விஷயத்திலுமே நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க. யாரு என்ன பண்ணாலும் நான் மட்டும் பொறுமையா இருக்கணும், கோவப்படக்கூடாதுல்ல? நான் என்ன ஜடமா? எனக்கு கோவமே வரக்கூடாதா? என்னடா, எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு கயல் மேல ஏன்டா கோவப்படுற? எனக்கு கயல் மேல கோவம் இல்லடா, எனக்கு என் மேலதான் கோவம். வீட்டை விட்டு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் கையாளாக தானே உட்காந்துட்டு இருக்கேன். என் மேலதான் எனக்கு கோவம் ஜாஸ்தியா வருது. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருக்கணும். வேலைக்கு போகாம சும்மா இருந்தோம்னா வீட்லயும் மரியாதை இருக்காது, வெளியும் மரியாதை இருக்காதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. எழில், இப்ப ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற இப்படி பேச சொல்ற கயல்? நினைக்கிறது எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு. பேங்க் மேனேஜர் ஃபாரின் போறதுனால இன்னும் ஒரு வாரத்துக்கு எதுவுமே நடக்காது. எல்லாம் என் நேரம் எரிச்சலா இருக்கு. எழில், விடுங்க எழில். 1 வீக் இருக்குல்ல. இன்னும் 1 வீக் ரொம்ப சாதாரணமா சொல்ற. ஒரு நிமிஷம் கூட என்னால வேலைக்கு போக முடியாம இந்த வீட்டுல இருக்க முடியாது. எப்ப யாரும் மட்டம் தட்டி பேசுவாங்க, மரியாதையெல்லாம் பேசுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என் மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காகவாது நான் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும். ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஏய், எதுவும் நடக்காதுன்னு ஈஸியா சொல்ற கயல். அந்த இடத்துல இருக்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு புரியும். சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. 1 வாரம் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. கயல், நம்ம அடுத்த கடத்தை நோக்கி போயாகணும். இமிடியேட்டா போயாகணும். இல்லைன்னா மரியாதை இருக்காது இந்த வீட்டுல.
நடந்த விஷயத்தால மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு கையல். அதனாலதான் எது நடந்தாலும் இந்த வீட்டுல அவருக்கு மரியாதை இருக்காதுன்னு அழுத்தமா சொல்லிட்டு போறாரு. ஆமாமா, எழில் இந்த விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டாரு. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. இரு, அவங்க வரட்டும், நான் அவங்க கிட்ட பேசுறேன். அவங்க 2 பேரும் சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த விஷயம் சரியாயிடும்னு நினைக்கிறேன் கையல். கயல், நடந்த பிரச்சனையெல்லாம் எழில் என்கிட்ட சொன்னான். எழில நான் இப்படி பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எதையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறவன் இவ்வளோ சென்சிட்டிவ் மாறிட்டாங்கிறது என்னால் நம்பவே முடியல. எழில கொஞ்சம் பார்த்துக்கோ. இந்த அளவுக்கு அவன் அஃபெக்ட் ஆயிருக்கானா அவனை ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ண பாரு கயல். எழில பார்த்துக்கோ. நான் வரேன். வரேன். சரி சரி மாப்ள, சாடு மாப்ள, சூடா இருக்கு. மாப்ள, இன்னைக்கு ரேஸ்ல எழுச்சி கெத்து காமிச்சடா. அப்படியே ரேஸ்ல லெஃப்ட் ரைட்டுன்னு வளைஞ்சு நெளிஞ்சு சரு சருன்னு ஓட்டின பாரு. நம்ம ஆளுங்களா மெர்சல் ஆயிட்டானுங்க. ரேஸ்ல ஒரு பைய கூட உங்ககிட்ட நெருங்க முடியாதுல்ல. ஆமா, எப்பவும் ரேஸ்ல கழிச்சு ஆட்டம் பாட்டம் பாட்டின்னு ஏரியால அலப்பறை பண்ணுவ. இன்னைக்குடா ரொம்ப சைலண்டா இருக்க. ரேஸ்ல கழிச்ச சந்தோஷமே உன் மூஞ்சில இல்லையடா. எல்லாம் காலையில் ஒருத்தன் வந்து சண்டை வலிச்சான்ல, அவனால வந்துச்சுடா. ரேஸில் கிழிச்ச மொத்த சந்தோஷத்தையும் காலி பண்ணிட்டான்டா. நம்ம அவனை நினைச்சிட்டு இருக்க, விட்டு தலடா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி போய் யோசிச்சுட்டு இருக்க. சாப்பிடு. ரொம்ப திமிர் புச்சவனா இருக்கான்டா. ஏன்டா அவனை சும்மா விட்டோன்னு இப்ப தோணுது. அவனை அப்பவே அச்சு மூஞ்ச வச்சிருந்தேன்னு வையன், சந்தோஷமா இருந்திருப்பேன். மாப்ள, அவனை காலி பண்றதுல ஒரு மேட்ரா? நீ யார் என்னன்னு தெரியாம விட்டா பிரச்சனை பண்ணிருக்கான். விடுறா, அவனை பத்தி பேசி ஏன்டா ஜாலியா இருக்கிற மூடைக்கு எடுத்துக்கிற. அப்புறம் அடுத்த வாரம் வேதா நகர் பசங்க உன்னை ரேஸ்க்கு கூப்பிட்டுருக்கானுங்க. பந்தயம் கட்டிருக்கண்டா, நீ தான் ஜெயிப்பண்ணு. இன்னைக்குதான் உன் வெற்றியை கொண்டாட முடியல. அடுத்த வாரம் ரேஸ் விடுறோம், கெலிக்கிறோம், ஏரியாவே அலற விடுறோம்.